ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா லேத் மிஷின். ஸோ லேத் அப்படின்னா என்னன்றதை பற்றியும், லேத் மிஷினுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும், டைப்ஸ் ஆஃப் லேத் மிஷினில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத பற்றியும், நம்ம லேத் மிஷின் யூஸ் பண்ணுறதால அதனால் நமக்கு என்னென்ன யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஸோ லேத் மிஷின் அப்படின்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரொட்டேட் பண்ண, ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண வச்சு அது மூலயமா நம்ம ஒரு டூல் பிட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை அது மேலே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற மிஷின் தான் வந்து லேத் மிஷின். ஸோ லேத் மிஷினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஹெட் ஸ்டாக், பெட், ஃபீட் அண்ட் லீட் ஸ்க்ரூ, கேரேஜ், கிராஸ் லைட், காம்பவுண்ட் ரெஸ்ட், டூல் போஸ்ட், டெயில் ஸ்டாக், ஸ்டடி, ஃபாலோவர் அண்ட் அதர் ரெஸ்ட். ஸோ லேத் மிஷினுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுனாக்கா, நமக்கு இங்கே இருக்க ஹெட் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்கை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக் மோட்டரை நம்ம கியர் பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக் மோட்டர் மூலயமா நம்ம ரோட்டரி மோஷனை கியர் பாக்ஸ் மூலயமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுடைய சக்கை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த சக்கு வந்து 3 ஜா சக்கு, 4 ஜா சக்குன்னு சொல்லிட்டு டைப் இருக்கு. ஸோ அதை நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஆப்ஜெக்டை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஆக்சிஸை பொறுத்து நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வந்து டூல் போஸ்ட்டில் நமக்கு தேவையான டூல் பீட்டை வந்து லோட் பண்ணி அந்த டூல் போஸ்ட்டை நம்ம வந்து மூவ் பண்ணுறது மூலயமா நம்ம ஆப்ஜெக்ட் மேலே தேவையான டேர்னிங், ஃபேஸிங், ட்ரில்லிங் ஆப்ரேஷன் நம்ம வந்து ஈஸியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லேத் மிஷினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் பார்த்தோன்னா ஹெட் ஸ்டாக், பெட்டு, கேரேஜ், கிராஸ் லைட், டூல் போஸ்ட், டெயில் ஸ்டாக், காம்பவுண்ட் ரெஸ்ட், ஃபீட் அண்ட் லீட் ஸ்க்ரூ, ஸ்டடி, ஃபாலோவர் அண்ட் அதர் ரெஸ்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் லேத் மிஷின் எடுத்துட்டோம்னாக்கா 8 டைப் இருக்குது. ஸ்பீட் லேத் மிஷின், சென்டர் லேத் ஆர் என்ஜின் லேத் மிஷின், டரட் லேத் மிஷின், டூல் ரூம் லேத் மிஷின், பெஞ்ச் லேத் மிஷின், ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின், ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து சிஎன்சி லேத் மிஷின். சிஎன்சி அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த 7மே வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடியது. இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் பார்த்தோம்னாக்கா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் நியூமரைஸ் கண்ட்ரோல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அதுவே கேரி அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து வெளியே வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பீட் லேத் மிஷின் அப்படின்றது வந்து இதனுடைய பேர்லேயே இருக்குது. இந்த லேத் மிஷினில் வந்து ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்பீட் பார்த்தோம்னாக்கா 1200லேருந்து 3600 RPM வரைக்கும் இதனுடைய ஸ்பீடு வந்து இருக்கும். இது மெயினாக பார்த்தோம்னாக்கா wood turning, ஃபர்னிச்சர் மேக்கிங், மெட்டல் பாலிஷிங் அப்படின்ற ஸ்பின்னிங் அண்ட் சென்டரிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பீட் லேத் மிஷினை யூஸ் பண்ணி தான் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்து சென்டர் லேத் ஆர் என்ஜின் லேத் மிஷின். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மோட்டருக்கு பதிலாக இதில் வந்து ஸ்டீம் என்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீம் என்ஜினை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த ரோட்டரி மோஷன் கிரியேட் பண்ணி கியர் பாக்ஸ் மூலிமா ஷிஃப்ட் பண்ணி நமக்கு வந்து சக் வந்து ஆப்ரேட் பண்ண வச்சு அது மூலிமா தான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணி அவுட்புட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வரைக்கும் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணலாம்னாக்கா 1 மீட்டர் டயாமீட்டர் அளவும் லென்த்தில் 4 மீட்டர் இருக்கக்கூடிய டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வரைக்கும் நம்ம இதில் வந்து லோட் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ டரட் லேத் மிஷின் அப்படின்னாக்கா இது வந்து அட்வான்ஸ் லேத் மிஷின், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் என்ஜின் லேத்தோடைய அப்கிரேடட் வெர்ஷன் வேர் த டெயில் ஸ்டாக் இஸ் ரீப்ளேஸ் பை ரிவால்விங் த ஹெக்ஸகனல் டரட். ஸோ இதில் வந்து டைல் ஸ்டாக் அப்படின்றது வந்து ரீப்ளேஸ் ஆகி அதுக்கு பதிலாக ஹெக்ஸகனல் டரட் வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இன் திஸ் டரட் கேன் செட் அப் மல்டிபிள் கட்டிங் டூல். ஸோ இதில் நம்ம வந்து 6 கட்டிங் டூல் வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு வந்து டூல் மாற்றுறதுக்கு ஆகக்கூடிய டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து ட்ரில்லிங், கவுண்டர் சிங்கிங், ரீமிங், டேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் மிஷின் பார்த்தோம்னாக்கா இட் ரெடியூசஸ் த ஒர்க் பீஸ் லோட் அன்லோட் டைம். You don't have to change the tool time, you perform different operation. ஸோ இதில் நமக்கு வந்து லோடிங் அன்லோடிங் டைம் வந்து கம்மி, நமக்கு டூல் பிட் மாற்றுற டைமும் வந்து கம்மி. அது மூலயமா நமக்கு வந்து ஹியூமனால் ஏற்படக்கூடிய எரருமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக ஆகுது. ஃபோர்த் ஒன் வந்து டூல் ரூம் லேத் மிஷின். இது பார்த்தோம்னாக்கா ஸ்பெஷல் பிரீட் ஆஃப் லேத் மிஷின் மோஸ்ட்லி யூஸ் டு மேக் ப்ரிசிஷன் பார்ட்ஸ், அதாவது டை, கேஜ், ஜிக்கு, ஃபிக்சர்ஸ் இந்த மாதிரியான ப்ரிசிஷன் அக்யூரசி அதிகமாக உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த லேத் மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது வந்து சிமிலர் லைக் என்ஜின் லேத் மிஷின், பட் இட் இஸ் மேட் ஃப்ரம் மோர் அக்யூரேட் அண்ட் ப்ரிசிஷன் பார்ட்ஸ் தேன் என்ஜின் லேத் மிஷின்.
இது வந்து என்ஜின் லேத் மிஷினை விட ரொம்ப ப்ரிசிஷனாக அக்யூரேட்டான பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் வந்து பெஞ்ச் லேத் மிஷின். ஸோ பெஞ்ச் லேத் மிஷின் இஸ் a small size hand operated power lathe mainly used for small precision work. It's similar to speed lathe machine. ஸோ இது ஸ்பீட் லேத் மிஷின் மாதிரியே தான், பட் ஆனால் இது வந்து அளவில் வந்து சின்னதாகவும் ப்ரிசிஷனான பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜுவல்லர்ஸ் அண்ட் வாட்ச் மேக்கர்ஸ் இந்த ஃபீல்டுலலாம் வந்து இது வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகுது. சிக்ஸ்த் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின். An automatic lathe machine comes with a group of mechanisms that make it capable of changing and feeding cutting tools automatically. Complicated precision operation requires skill you have to produce in mass quantity. This machine is suitable. This machine is heavy duty, production friendly and expensive. So இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரி அவுட் ஆகுது. ஸோ அதனால மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இந்த டைப் ஆஃப் லேத் மிஷின் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். செவன்த் ஒன் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின். ஸோ இது வந்து ஹெவி டியூட்டி ஜாப்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பெரிய பெரிய காம்போனன்ட் இருக்குது, பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினில் வச்சு நமக்கு தேவையான ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் தேர் ஆர் ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின்ஸ் ஆர் அவைலபிள். ஹைட்ராலிக் வில் டைப் லேத் மிஷின்ஸ், பிளானர் டைப் லேத் மிஷின், wheel lathe machine, gap bed lathe machine, T-lathe machine, duplicating lathe machine, missile lathe machine, duplex or tracer lathes, crankshaft lathe machine, multi-spindle lathe machine அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து CNC lathe machine. CNC machines are most updated lathe computer numerical control system. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த ப்ரோக்ராமிங் எந்த கோடிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக லோட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டில் பெர்ஃபார்ம் ஆகி அவுட்புட்டாக நமக்கு வந்து வெளியே வந்து அவுட்புட் கிடைக்கும். So features of CNC lathe machine பார்த்தோம்னாக்கா it has an automatic tool change system. ஸோ இதில் வந்து என்ன ஆப்ரேஷனுக்கு என்ன டூல் வேணுமோ அதுவே வந்து சேஞ்ச் ஆகி கேரி அவுட் ஆகிக்கும், அதுவே வந்து மாற்றிக்கும். The accuracy of the finishing job is pretty better than other lathe. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் இருக்கிறதால ஃபீட் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த விதமான அக்யூரஸியும் வந்து மாறாது. The power consumption and routine maintenance cost is higher. It can cheaply and speedily perform complex machining operation. Mass production becomes fast which in this machine. It comes with a hydraulic chuck. It's easy to fast to clamp work pieces. ஸோ நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதை விட நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹியூமன் எரர் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரிசிஷன் அக்யூரசி அதிகமாக இருக்கும், அவுட்புட்டும் அதே சமயத்தில் நம்ம வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியான CNC அப்படின்ற கம்ப்யூட்டரைஸ் கண்ட்ரோல் மிஷின் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஃபீல்ட்லையுமே வந்து யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதான் வந்து லேத் மிஷினுடைய டைப்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.